அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போகின்ற தலைப்பு இயல் 7 விரிவானம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் என்ற இந்த துணைப்பாடத்தில் ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சங்ககாலத்தில் உடைய கல்வெட்டுக்கள் எங்கெங்கெல்லாம் பொறிக்கப்பட்டு உள்ளது, அது தமிழ்நாட்டில் எந்த ஊரில் அதனுடைய சிறப்புகள் இருந்தன என்பதை கண்டுபிடித்த பெருமை அவரையே சாரும். அதில் நுழையும் முன் தொல்லியல் கடந்த காலத்தை மட்டும் கண்ணாடி, அந்த தொல்லியல் காலமானது கடந்த காலத்தை காட்டுகின்ற ஒரு கண்ணாடியாக திகழ்கின்றது. கல்வெட்டுக்கள் கடந்த காலத்தின் பக்கங்கள். தென்னிந்திய கல்வெட்டுக்களின் களஞ்சியம். கல்வெட்டை ஆய்வது எளிதன்று. புலப்படாத எழுத்து, அகராதியில் அடங்காத சொற்கள், வழக்கில் இல்லாத செய்திகள் என பல தடைகள். இத்தடைகளை கடந்து கல்வெட்டுக்களை படித்து உண்மைகளை அறிதல் கடினம். கல்வெட்டில் எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி. சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுக்களும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி ஐராவதம் மகாதேவன் ஆய்வில் உண்மைகளை காண்கையில் ஊற்றெடுக்கும் மகிழ்ச்சி, அந்த உவகையை அவர் எழுத்தின் வழியே நாமும் அடைவோம். எங்கெங்கெல்லாம் சென்று அவர் அதை கண்டுபிடித்தார் என்ற அந்த மகிழ்ச்சியை அதை அவருடன் சேர்ந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற செய்தியின் மூலமாக இந்த பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். இதில் கரூரை அடுத்த புகழூரில் அருநாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்பொறை மன்னர்களின் கல்வெட்டுக்களை கண்டறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததும் அதை ஒட்டி உலக தமிழ் கருத்தரங்குகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை பற்றி எழுந்த சுவையான விவாதங்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாகும். அவற்றுள் சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துணைப்பாடத்தின் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். அப்பொழுது அந்த கரூரை அடுத்திருக்கின்ற அந்த புகழூரில் அருநாட்டான் என்ற குன்று, அந்த குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள பழைய காலத்து வாழ்ந்த மன்னர்கள், சேர மன்னர்கள், அதில் சேரல் இரும்புரை அந்த மன்னர்களினுடைய கல்வெட்டுக்களை கண்டறிகின்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை உலகத் தமிழருடைய கருத்து அரங்குகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், பழைய காலத்தினுடைய கல்வெட்டான பிராமி கல்வெட்டுக்களை பற்றி எழுந்த அந்த சுவையான அந்த விவாதங்கள் என் அந்த வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாக இருந்தது. அவற்றில் அந்த சில உண்மைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி ஐராவத மகாதேவன் சொல்கின்றார். 1962ஆம் ஆண்டு, அந்த 1962ஆம் ஆண்டு முதல் 5 ஆண்டு காலம் நான் கைத்தறித்துறை இயக்குனராக பணியாற்றி வந்தேன். கைத்துறை, அந்த கைத்தறி, அந்த நூல்கள் தயாரிக்கின்ற அந்த துறையிலும் அந்த இதில் இயக்குனராக நான் இருந்தேன். தமிழகத்தில் மாவட்டத்திற்கு ஒரு நூற்பு ஆலை அமைக்கும் பொறுப்பையும் ஏற்றிருந்தேன். தமிழ்நாட்டிற்கு ஒரு நூற்பு ஆலை அமைக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பும் எனக்கு இருந்தது. அதே நேரத்தில் தான் ஓய்வு கிடைக்கும் போது மலைச்சாரல்களிலும் சிறு குன்றுகளிலும் காணப்படும் பிராமி கல்வெட்டுக்களை சேகரிக்கும் சொந்த முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தேன். அவருடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக கைத்தறித்துறையில் இயக்குனராக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மலை குன்றுகளிலும் சாரல்களிலும் சென்று அங்கே காணப்படுகின்ற அந்த கல்வெட்டுக்கள் மேலுள்ள ஆர்வத்தின் காரணமாக அங்கிருக்கின்ற அந்த குன்றுகளினுடைய பிராமி கல்வெட்டுக்களை சேகரிக்கின்ற அந்த சொந்த முயற்சியில் நான் ஈடுபட்டு இருந்தேன். எனக்கு அப்பொழுது
2 ஆசைகள் இருந்தன. ஒன்று, பொருள் விளங்கவில்லை என்று அறிஞர்களால் அநேகமாக கைவிடப்பட்டிருந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும். அப்போ அந்த பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதனுடைய பொருளானது ஒன்று விளங்கவில்லை. அதனால் அநேகமாக அறிஞர்களால் அதை கைவிட்டுப்பட்டிருந்த தமிழ் அந்த பிராமி கல்வெட்டுக்களை சரிவர வாசிக்கும் முறையை கண்டறிய வேண்டும். மற்றொன்று, சங்ககால தமிழ் மன்னர்களை பற்றிய எவ்விதமான புறச்சான்றுகளுமே தமிழகத்தில் கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் வந்த சங்ககால மன்னர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு புறச்சான்று, ஒரு வெளிப்படையான ஒரு சான்றானது தமிழகத்தில் கிடைக்கப்பெறாமல் இருந்தது என்ற குறை நீங்குமாறு அவர்களுடைய பெயர்களையோ மற்ற குறிப்புகளையோ இக்கல்வெட்டுகளில் காண வேண்டும் என்பனவாகும். அப்போது அந்த சங்ககால மன்னர்களுடைய குறிப்புகள் ஏதாவது இருக்கின்றனவா, அவர்களுடைய பெருமைகள் எல்லாம் இருக்கின்றனவா அப்படிங்கிற அந்த செய்திகள் எல்லாம் இந்த கல்வெட்டின் மூலமாக கிடைக்குமா என்ற ஒரு ஆர்வத்துடன் தான் அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இவ்விரு ஆசைகளும் நிறைவேறியது எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்றே கருதுகிறேன். நான் அதை எவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த பிராமி கல்வெட்டுக்குட்பட்ட எழுத்துக்களும் அதில் தெரிந்திருந்தது. அதே போல் சங்ககால மன்னர்களை பற்றிய குறிப்புகளும் இதில் கிடைத்திருந்தது. அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு நான் ஆய்வு செய்ததற்கு இது ஒரு பெரும் பேராக நான் நினைக்கின்றேன் என்றார். தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுக்கள் தமிழிலேயே எழுதப்பட்டவை என்றும் அவைகளை பொருள் சிறக்க வாசிக்க ஒரு முறை இருக்கிறது என்றும் நான் கண்டறிந்த ஆராய்ச்சிகளை பற்றி இங்கு கூற இடமில்லை. சங்ககால தமிழ் மன்னர்கள் முதலாக தமிழக கல்வெட்டுக்களில் தோன்றிய கதையை மட்டும் இங்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதனால் சங்ககால தமிழ் மன்னர்கள் முதலாக தமிழக கல்வெட்டுக்களில் தோன்றிய அந்த செய்திகளை, அந்த கதைகளை மட்டும் நாங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்திய அரசின் தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த தென்னிந்திய கல்வெட்டுக்களை பற்றி அறிக்கைகளில் 1927-28 ஆண்டுகளின் தொகுதியில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றிய செய்திகள் முதலாக கிடைக்கின்றன. அப்பொழுது தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையமானது ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த இந்த தென்னிந்திய கல்வெட்டுகளுடைய பற்றிய அறிக்கைகள் எல்லாம் இருந்தது. அப்பொழுது 1927-28 ஆண்டுகளில் தொகுதிகளில் இந்த கரூரை அடுத்து இருக்கின்ற அந்த புகழூர் கல்வெட்டை பற்றிய செய்திகள் முதலாக கிடைக்கப்பெற்றன. இவ்வறிக்கையில் அருநாட்டான் குன்றின் மீதில் உள்ள குகைகளும், அருநாட்டான் குன்றின் மீதில் உள்ள இந்த குகைகளுள் ஒன்று அந்த அந்த கரூரை அடுத்திருக்கின்ற அந்த புகழூர் இருக்குல்லையே, அந்த புகழூர் இருக்கிற பகுதி அருநாட்டான். அந்த அருநாட்டான் குன்றின் மீதுள்ள குகைகளுள் ஒன்றில் 4 வரிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு பிராமி கல்வெட்டு இருப்பதாகவும், அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அதை சரிவர படிக்க முடியவில்லை என்றும், அதில் ஆதன் என்ற சொல் காணப்படுவதால் அக்கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றியதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கே அந்த குன்றுகளில், அந்த அருநாட்டான் குன்றுகளில் பிராமி கல்வெட்டு இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. ஆனால் அது பழுதடைந்த நிலையில் இருப்பதாகவும், அதை சரிவர படிக்க முடியாது என்ற அந்த நிலையும் அதில் இருந்தது. அதில் அந்த ஆதன் என்ற ஒரு சொல் காணப்படுகின்ற காரணத்தினால் அக்கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றிய செய்திகள் அங்கே கூறப்பட்டதாகவும் இருந்தது. தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மிக சுருக்கமாக ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்கள் கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை. அதனால் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எப்படி இருக்குமா, பெரும்பாலும் அவை எவ்வாறென்றால் பெரும்பாலும் மிக சுருக்கமாக
ஒரே வரியில் 3 அல்லது 4 சொற்களை கொண்டு மட்டும்தான் அது பொறிக்கப்பட்டவை. இந்நிலையில் 4 வரிகளாலான ஒரு மிக நீளமான கல்வெட்டு, அதிலும் சேர மன்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் 40 ஆண்டுகளாக வாசிக்கப்படாமல் இருந்து வந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அங்கே ஒரு நீளமான ஒரு கல்வெட்டுகள் இருந்தது. சேர மன்னர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டானது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட அது 40 ஆண்டுகளாக வாசிக்காமல் அது இருந்தது என்பது எனக்கு அதை நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருந்தது. என்றாவது ஒரு நாள் நேரில் போய் பார்த்து இக்கல்வெட்டை தீர ஆராய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அப்போ ஒரு நாள் அங்கே சென்று அந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்து அதை பார்த்து படிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணமானது என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. அந்த நாளும் 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதியன்று வந்தது. அந்த நாளும் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அன்று கரூருக்கு அருகில் கட்டப்பட்டு வந்த கூட்டுறவு நூற்பாலையை பார்வையிட சென்றிருந்தேன். ஏற்கனவே அவர் கைத்தறியில் இயக்குனராக இருந்த அந்த காரணத்தினால் அந்த கரூருக்கு அருகில் கட்டப்பட்டு இருக்கின்ற கூட்டுறவு நூற்பாலை அதை நான் பார்வையிட சென்றிருந்தேன். என் வழக்கப்படி கையுடன் அருகாமையில் உள்ள பழங்கள் வெட்டுக்களை பற்றிய குறிப்புகளையும் எடுத்து சென்றிருந்தேன். அவற்றுள் ஒரு குறிப்பு மேற்கூறிய அருநாட்டான் குன்றிலுள்ள கல்வெட்டுக்களை பற்றியதாகும். நான் எடுத்துக்கொண்டிருந்த அந்த குறிப்பானது அந்த அருநாட்டான் கரூர் பக்கத்தில் இருக்கின்ற அந்த அருநாட்டான் குன்றினுடைய அந்த கல்வெட்டுகளை பற்றிய குறிப்பாக இருந்தது. நூற்பாலையில் என்னுடைய அலுவல்களை முடித்து கொண்டு மாலை நேரத்தில் நானும் மற்றும் சில நண்பர்களுமாக காரில் அருநாட்டான் குன்றின் அடிவாரம் வரை சென்றோம். அதற்கு முன் எங்களில் எவரும் அச்சிற்றூருக்கு போனது இல்லை. அந்த மலையின் மீது ஏற கிழக்கு பக்கத்திலிருந்து படிக்கட்டுகள் இருப்பது கூட எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. வேலையெல்லாம் முடித்துவிட்டு இவரும் தன்னுடைய நண்பர்களுடன் அந்த அருநாட்டான் குன்றுக்கு அடிவாரத்திற்கு சென்று காரில் சென்றார்கள். அதற்கு அடுத்தது அதில் மேலே ஏற வேண்டும். அந்த கிழக்கு பகுதியில் படிக்கட்டுகள் இருக்கின்றது, அது கூட அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் சென்றோம். அதற்கு முன் எங்களில் எவரும் சிற்றூருக்கு போனதில்லை. மலையின் மீது ஏற கிழக்கு பக்கத்திலிருந்து படிக்கட்டுகள் இருப்பது கூட எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. பெரும்பாலும் பிராமி கல்வெட்டுக்கள் மனித சஞ்சாரம் அற்ற முள் புதர்கள் நிறைந்த குன்றுகளில்தான் இருக்கின்றன. அந்த பிராமி கல்வெட்டுக்கள் என்பது இந்த மனித சஞ்சாரம் அற்ற முள் புதர்கள் நிறைந்த குன்றுகளில்தான் இருக்கின்றன என்று சொல்லியிருந்தார்கள். அதே நினைவில் எவரையும் வழி கேட்காது குன்றின் தென்புறம் இருக்கும் ஒரு கரடுமுரடான சரிவின் வழியாக விறுவிறுக்க குன்றின் மீது ஏறி உச்சியின் தெற்கு சாரலை அடைந்தோம். அந்த தெற்கு சாரலை அடைந்து அங்கே மேலைக்கோடியில் தென்முகமாக இருந்த குகையின் உயரமான வாயிலுக்கு மேலாக வெட்டப்பட்டிருந்த பிராமி கல்வெட்டு மஞ்சள் நிறமான மாலை வெயிலில் பளிச்சென்று தெரிந்தது. அப்பொழுது அங்கே நாங்கள் சென்ற பொழுது அந்த மேலைக்கோடியில் தென்முகமாக இருந்த அந்த குகையினுடைய உயரமான அந்த வாயிலுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த கோடியின் தென்முகமாக இருந்த குகையின் உயரமான வாயிலுக்கு மேலாக வெட்டப்பட்டிருந்த இந்த பிராமி கல்வெட்டுக்கள் மஞ்சள் நிறமான மாலை வெயிலில் பளிச்சென்று தெரிந்தது. கல்வெட்டு மிகவும் தேய்ந்து போய் அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக சில எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும் என்று எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய தயாராகத்தான் வந்திருந்தேன். ஆனால் நான் கண்டது வேறு.
மிக பெரிய எழுத்துக்களில் 4 நீண்ட வரிசைகளில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது. அக்கல்வெட்டு முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துக்கள் நீங்கலாக ஏனைய எழுத்துக்களை படிப்பதும் எனக்கு கடினமாகவே இல்லை. இந்த கல்வெட்டையா 40 ஆண்டுகளாக படிக்க முடியவில்லை என்று விட்டு விட்டார்கள் என்று வியப்பு அன்று மேலோங்கியது. இன்றும் தணியவில்லை. ஆனால் படிக்க முடியாது என்று விட்டுவிட்டார்கள். ஆனால் அந்த 4 வரிகள் நீளமாக எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். அது பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை தான் இத்தனை நாள்கள் படிக்க முடியாமல் விட்டுவிட்டார்களோ என்று எனக்கு மனதுக்குள் ஒரு ஐயம் ஏற்பட்டது என்று இந்த பிராமி கல்வெட்டுகளை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். இதை பற்றிய செய்திகள் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இதற்கு முன்னால் இருக்கின்ற பகுதிகளையெல்லாம் நீங்கள் இருக்கின்ற பகுதிகளை படிக்க வேண்டும். அதில் புறநானூறு பகுதிகள் இருக்கின்றது. மற்ற முன்னால் இருக்கின்ற தேயிலை தோட்டப்பாட்டு போன்ற பகுதிகளினுடைய வினாவிடைகளை படித்து எழுத வேண்டும். நன்றி, வணக்கம்.